வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சென்னை வேளச்சேரியில் உள்ள அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வேதங்கள் வழிபட்டு புனிதம் அடைந்த தலம் இது. யமதர்மன் பேறு பெற்ற கோவில். பல்லவர்கள், சோழர்கள் திருப்பணி செய்த ஆலயம். மணிவிழா உள்ளிட்ட திருமண விழாக்கள் நடத்த உகந்த இடம். சகல தோஷங்களையும் போக்கி அருளும் ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்டதாக விளங்குகிறது சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரர் திருக்கோவில். இதன் புராண வரலாறு என்னவென்றால், சோமுகன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றான். அதனால் ஏற்பட்ட அகந்தையால் அவன் பிரம்மாவின் சத்தியலோகம் சென்று 4 வேதங்களையும் கவர்ந்து சென்றான். அந்த வேதங்களை ஆழ்கடலுக்குள் ஒளித்து வைத்தான். இதனால் வேள்விகள் நின்று போனது. கவலையடைந்த தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். வேதங்களை மீட்பதற்காக திருமால் பச்ச அவதாரம் எடுத்து காஞ்சிபுரம் வந்தார். அங்கே தீர்த்தக்கரையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின்னர் பச்ச அவதாரத்திலேயே கடலுக்குள் சென்று சோமுகாசுரனையும் அவன் ஒளிந்து கொள்ள இடம் அளித்த சங்கு உருவம் கொண்டிருந்த பாஞ்சனனையும் கொன்றார். பின்னர் பாஞ்சனன் எலும்பை தனதாக்கி கொண்டார். வேதங்களை மீட்டு தேவர்களிடம் கொடுத்தார். காஞ்சியில் திருமால் வழிபட்ட தலம் மச்சேசர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அசுரனிடம் இருந்ததால் மாசுபட்டதாக கருதப்பட்ட வேதங்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக பிரம்மனிடம் வேண்டினர். பிரம்மாவின் ஆலோசனைப்படி இன்றைய சென்னை திருவான்மையூர் அருகே சோலைகளில் நிறைந்த இடத்தில் தவக்குடில் ஒன்று அமைத்து சிவலிங்கம் நிறுவி வேதங்கள் வழிபட்டு வந்தன. மேலும் திருவான்மையூரில் அமர்ந்துள்ள மருந்தீஸ்வரரையும் வழிபட்டு வந்தன வேதங்கள். வேதங்களின் வழிபாட்டில் மகிழ்வுற்ற சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி வேதங்களுக்கு அருளாசி வழங்கினார். இதனால் வேதங்கள் மீண்டும் புனிதமாகின. வேதங்கள் தவக்குடில் அமைத்து வழிபட்ட இடம் வேத சிரேணி என்று அழைக்கப்பட்டு பின்பு நாளடைவில் மருவி வேளச்சேரி என்றானதாக கூறப்படுகிறது. துவாபர யுகத்தில் தோன்றிய மார்க்கண்டேயனுக்கு 16 வயதில் ஆயுள் முடியும் என்று விதி விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தருணத்தில் மார்க்கண்டேயன் திருக்கடவூர் இறைவனை கட்டி தழுவியபடி இருந்தான். அவனது உயிரை பறிக்க வந்த யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. இதனால் கோபம் கொண்ட இறைவன் தன் காலால் யமனை எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்தார். யமன் இல்லாமல் பூமியின் பாரம் அதிகரித்தது. இதனால் பூமாதேவி கலக்கமுற்றாள். இதனை அறிந்த இறைவன் யமனை உயிர்ப்பித்தார். மீண்டும் உயிர் பெற்ற யமதர்மன் நாரதரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில், அதாவது வேளச்சேரியில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டான். பிறகு ஆலய திருப்பணி, திருவிழாக்கள் நடத்தினான். அதன் பலனால் தன் இயல்பு நிலையை திரும்ப பெற்றான் என்று தல புராணம் கூறுகிறது. இந்த ஆலயம் கிழக்கு, மேற்கு, தெற்கு என 3 வாசல்கள் உள்ளன என்றாலும் தெற்கு வாசலே புழக்கத்தில் உள்ளது. எளிய 5 நிலை ராஜகோபுரம் தெற்கு வாசலில் அமைந்துள்ளது. நேரே அன்னை கருணாம்பிகை நம்மை வரவேற்க அருகே கிழக்கு முகமாய் மூலவர் தண்டீஸ்வரர் காட்சி தருகிறார். கருவறையை சுற்றி நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். இதே சுற்றில் கணபதி, வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர், லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் 63 வைத்தீஸ்வரர், சொக்கநாதர், மீனாட்சி, நவகிரகம், நாகர், தல விருட்சமான வில்வம், கொடிமரம், பலிபீடம், நந்தி அருகே விநாயகர், முருகன் ஆகியோர் அமைந்துள்ளனர். கிழக்கு முகமாய் எளிய வடிவில் அருளாசி வழங்கும் மூலவர் தண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இவரே கல்வெட்டுக்களில் திருத்தண்டீஸ்வரமுடைய மகாதேவர் என வழங்கப்படுகிறார். இவரின் பழமையான பெயர் தண்டபாணீஸ்வரர் என்பதாகும். யமன் சிவபூஜை செய்ய தனது தண்டத்தை இங்கு ஊன்றி பூஜை செய்ததாகவும், பூஜை முடித்து தண்டத்தை எடுக்க இயலாததால் அங்கேயே விட்டுவிட்டதன் காரணமாக இறைவன் தண்டீஸ்வரரானதாக தலபுராணம் கூறுகிறது. வேதங்கள் நிறுவி வழிபட்ட சிவனும் இவரே ஆவார். இவரே நமது தோஷங்களையும் நீக்கி நிம்மதி தருபவர். இறப்பின் பயம் நீங்கி இன்பம் அளிப்பவர். தண்டபாணி ஈஸ்வரர் என பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட இவர் இப்போது தண்டீஸ்வரர் என மருவி வழங்கப்படுகிறார். தெற்கு நோக்கிய நின்றகோள அம்மனாக 4 கரங்களுடன் அருளாசி வழங்குபவள் அன்னை கருணாம்பிகை. திருவான்மியூர் மருந்தீஸ்வரருக்கு துணையாக திரிபுர சுந்தரி இருப்பதை போல
தண்டீஸ்வரருக்கு ஒரு துணையை உருவாக்க விரும்பிய அப்பைய தீட்சிதர் ஸ்ரீ சக்கரத்துடன் நிறுவிய தெய்வமே கருணாம்பிகை என தல வரலாறு கூறுகிறது. வேலூர் மாவட்டம் ஆரணி அருகே அடையபலம் என்ற தலத்தில் தோன்றியவர் அப்பைய தீட்சிதர். வேலூரை ஆட்சி செய்த விஜயநகர மன்னன் காலத்தில் புகழ்பெற்ற அறிஞராக போற்றப்பட்டவர். வேளாச்சேரியில் தங்கியிருந்து நாள்தோறும் திருவான்மியூர் இறைவனையும் ஒரு சேர வணங்கி வழிபட்டவர். இவரின் வழிபாட்டில் மயங்கிய மருந்தீசன் கிழக்கு நோக்கிய தன் திசையை மாற்றி மேற்கு முகமாய் காட்சி தந்து அருளினார். வேதங்களுக்கு தோஷங்கள் நீக்கி பரிசுத்தம் அளித்தது போல அடியார்களுக்கும் சகல தோஷங்களையும் நீக்கும் தலமாக இது விளங்குகிறது. யமனுக்கு அருள் வழங்கியதால் இங்கு வந்து வழிபடுவோர் இறப்பு குறித்த பயம் நீங்க பெறுவர். சரஸ்வதிக்கு தனி சன்னதி கொண்டதும் தட்சிணாமூர்த்தி உட்குடியாசனத்தில் காட்சி தருவதும் இறைவனும் கொடிமர நந்தீஸ்வரரும் தலை சாய்த்து அமைந்திருப்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகளாகும். புராண வரலாற்றின்படி வேளச்சேரி திருவான்மியூர் தலத்தை ஒரு சேர வழிபட்டால் பூரண பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம். இவ்வாலயத்தின் தலமரம் வில்வம். தல தீர்த்தம் ஆலயத்திற்கு மேற்கே அமைந்துள்ள யமன் உருவாக்கிய திருக்குளம். இது யம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சிவகங்கை திருக்குளம் என்ற பெயரும் உண்டு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் வரை திறந்திருக்கும். இக்கோவில் வேளாச்சேரியிலிருந்து சைதாப்பேட்டை போரும் வழியில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் வேளாச்சேரி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.